மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற போராட்டம் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. உழைப்போர் உரிமை இயக்கத்தைச் சேர்ந்த 4 பேர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் போராட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து உழைப்போர் உரிமை இயக்கம் அப்படிங்கிற சார்ந்த 4 பேர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்த நிபந்தனைகளோட அனுமதி அளித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குதுங்க. சென்னை மாநகராட்சியில தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுப்பதை எதிர்த்து வகையில உழைப்போர் உரிமை இயக்கத்தினர் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கோரிய விண்ணப்பத்தை காவல்துறை நிராகரித்த உத்தரவை எதிர்த்து அமைதியான முறையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி வழங்க உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி அந்த இயக்கத்தோட மாநில பொருளாளர் மோகன் அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இந்த வழக்கு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் வழக்கறிஞர் ராஜ் திலக் போராடுவதற்கான உரிமை வழங்கப்பட்டுள்ளது என்றாலும் அவை நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது என்னும் எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்துல காலவரையற்ற உண்ணாவிரதம் நடத்த அனுமதிப்பது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தேவையற்ற சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டுதான் அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்தாரு. உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பாரதி 4 உறுப்பினர்கள் மட்டுமே அம்பத்தூரில் தங்களது அலுவலகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க முடிவு செய்துள்ளதாகவும் போராட்டம் நடத்துவதற்கு ஒன்று கூடும் அரசியல் ஜனநாயக அமைப்பின் அடிப்படை அம்சமாகும்னு வாதிட்டாரு. நீதிமன்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அலுவலகத்துல உண்ணாவிரதம் இருக்க அனுமதிக்க வேண்டும்னு வாதிட்டாருங்க. பின்னர் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி அம்பத்தூர்ல போராட்டம் நடத்த அனுமதி கோரியதால் ஆவடி காவல் ஆணையாளர் அதே மாதிரி அம்பத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோரை எதிர்மனுதாரராக சேர்த்ததோட மனுதாரர் இயக்கத்தினருக்கு உரிய அனுமதி வழங்கும்படி உத்தரவிட்டாரு. அம்பத்தூர் அலுவலகத்துல ஜெனோவா, பாரதி, கீதா, வசந்தி ஆகியோர் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கலாம்னு அவர்கள் ஒருவர் வாபஸ் பெற்றால் வேறு ஒருவர் தொடரலாம் என்றும் அதே சமயம் அவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடாதும் திட்டவட்டமாக உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறாரு. உண்ணாவிரத அரங்கில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை 80 தாண்டக்கூடாது என்றும் வளாகத்துக்கு வெளியே பந்தல் அல்லது சாமியானா, நாற்காலிகள் போன்றவற்றைகள் போட்டு அமைக்க கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்கிறாரு. இப்பகுதியில பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கிற்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு உத்தரவிட்ட நீதிபதி உண்ணாவிரதம் இருப்பவர்களோட உடல்நலத்தை தினமும் பரிசோதிக்க அரசுத்துறை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு தற்போது வழக்கை முடித்து வச்சிருக்கிறாருங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவக்குமார்.